இன்றை தொட்டு இரண்டாம் பகல் நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். ஜமதக்னி முனிவரது தர்ம பத்தினி கந்தர்வன் அழகினிலே ஒரு கணம் தான் மயங்கிவிட்டாளே. ஜமதக்னி முனிவரது தர்ம பத்தினி கந்தர்வன் அழகினிலே ஒரு கணம் தான் மயங்கிவிட்டாளே. தன் மனைவி ரேணுகாவின் தலையை கொய்திட தன் மனைவி ரேணுகாவின் தலையை கொய்திட ரிஷியும் பிள்ளையிடம் எழுந்தெழுந்து ஆணையிட்டானே. கங்கையம்மா வந்த கதை உனக்கு தெரியுமா? இவ அள்ளித்தரு நன்மைகளை சொல்ல முடியுமா? கங்கையம்மா வந்த கதை உனக்கு தெரியுமா? இவ அள்ளித்தரு நன்மைகளை சொல்ல. தந்தை சொல்லை தட்டாத பரசுராமனும் பெற்ற தாயவளை சிரச்சேதம் செய்து விட்டானே. தந்தை சொல்லை தட்டாத பரசுராமனும் பெற்ற தாயவளை சிரச்சேதம் செய்து விட்டானே. அன்னையவள் உயிர் பிழைக்க வரம் வாங்கியேன். அன்னையவள் உயிர் பிழைக்க வரம் வாங்கியேன். பெற்ற மகன் ஆவலுடன் விரைந்து சென்றானே. குடியாத்த அம்மன் கதை உனக்கு தெரியுமா? இவ அள்ளித்தரு நன்மைகளை சொல்ல முடியுமா? கங்கையம்மா வந்த கதை உனக்கு தெரியுமா? இவ அவசரத்தில் தாய் உடலில் இன்னொரு தலையை மாற்றி பொருத்தி வைத்து நீர்தளித்து உயிர் கொடுத்தானே. அவசரத்தில் தாய் உடலில் இன்னொரு தலையை மாற்றி பொருத்தி வைத்து நீர்தளித்து உயிர் கொடுத்தானே. அனைவருக்கும் தாயாக விளங்கும் சக்தியும் இங்கே கங்கையம்மன் வடிவாக கோயில் கொண்டாளே.